வணக்கம். தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8.53 கோடி. இதில் வாக்காளர் எண்ணிக்கை 6.36 கோடி. திமுக தனக்கு 2 கோடி வாக்காளர்கள் இருக்குதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணலான்னா 1.5 கோடி பேர் வாக்களித்தாலே தனித்து நிற்க முடியும், தனித்து ஜெயிக்க முடியும். நம்ம அதிமுகவுக்கு வரலாம். பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் அதிமுகவுக்கு 2 கோடிக்கு மேல் வாக்காளர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. சரிங்க, 1.5 கோடி பேர் வாக்களித்தா போகிறோம், நீங்கள் ஜாம்னு தனித்தே ஆட்சி அமைக்கலாம், ஏன் கூட்டணி வேணும் அப்படின்றீங்க? கூட்டணி இல்லாமல் 2 பேருமே போட்டியிடலாம். இல்லை, 2016 புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தனித்து நின்று 135 சீட்டு வாங்கியிருக்காங்க. கூட்டணி கிடையாது. இப்போ புதுசாக ஒரு கட்சி, ஒரு நடிகர் ஆரம்பிச்சிருக்கார். அவர் என்னன்னா தன்னுடைய பனையூர் பங்களாவில் டைரெக்டாக அப்படியே கோட்டையில் இருக்கிற முதல்வர் நாற்காலியை போய் உட்கார போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கார். கடந்த லோக்சபா தேர்தலில் பிஜேபியும் பிஜேபி கூட்டணியும் பல இடங்களில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளிவிட்டு 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. பிஜேபி தனித்து 12.5 ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கு. கூட்டணியோடு சேர்ந்து 18% மேலே வாங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க? பிஜேபி இப்போ எங்கே இருக்குது? ஒன்றுமே புரியல இந்த தமிழ்நாடு அரசியலில். ஜெய்ஹிந்த்.